ஹலோ கிட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ராக்ஷன்னா என்ன, அதோடைய டைப்ஸ்லாம் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன்னா என்ன? அ ஃப்ராக்ஷன் இஸ் அ பார்ட் ஆஃப் அ ஹோல். அப்படின்னா என்ன? சே ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட இப்போது ஒரு முழு பீஸா இருக்குது. ஓகே, இந்த முழு பீஸாவை நான் 4 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணுறேன். ஸோ இந்த பீஸாவில் இப்போ எனக்கு எத்தனை பீசஸ் இருக்குது? 4 பீசஸ் இருக்குது. இப்போது இந்த பீஸாவிலேருந்து ஒரு பீஸை நான் இப்போ எடுத்து சாப்பிட்டுட்டேன். ஓகே, இந்த ஃபோர் பீசஸ்லேருந்து எத்தனை பீஸ் நான் எடுத்தேன்? ஒரு பீஸ் எடுத்தேன். இப்போ இந்த ஒரு பீஸை நம்ம எப்படி மேத்தமெட்டிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணணும்? 1/4ன்னு ரெப்ரசன்ட் பண்ணணும். இதை தான் நம்ம மேக்ஸில் ஃப்ராக்ஷன்னு சொல்கிறோம். அதாவது ஒரு பீஸ் அவுட் ஆஃப் 4 பீஸ்லேருந்து நான் எடுத்திருக்கேன், அதுதான் ஃப்ராக்ஷன். ஓகே, ஸோ ஃப்ராக்ஷனை எப்படி நம்ம டினோட் பண்ணணும்? மேலே எத்தனை எடுத்தீங்களோ அது டிவைடட் பை கீழே முழுசாக எத்தனை பீஸ் இருக்கோ அதை எழுதணும். ஸோ மேலே இருக்க நம்பர், அப்பில் இருக்க நம்பரை நியூமரேட்டர்னு சொல்லணும், டவுன் கீழே இருக்க நம்பரை டினாமினேட்டர்னு சொல்லணும். ஸோ ஃப்ராக்ஷன்னா அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஃப்ராக்ஷன் இஸ் அ பார்ட் ஆஃப் அ ஹோல், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ ஃப்ராக்ஷனோட டைப்ஸ் பார்க்கலாம். ஃப்ராக்ஷனில் மொத்தமாக 6 டைப்ஸஸ் இருக்குது. அதில் ஒரு டைப்ஸாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைப் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா என்னென்னா, மேலே அதாவது நியூமரேட்டரில் சின்ன நம்பரும் கீழே டினாமினேட்டரில் பெரிய நம்பரும் இருக்கணும். அப்படி இருக்க எல்லா நம்பர்ஸும் ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக ஆகிடும். ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், 2/5, 3/7 இந்த நம்பர்ஸ்லாம் நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஏன்னா மேலே நியூமரேட்டரில் சின்ன நம்பரும் கீழே டினாமினேட்டரில் பெரிய நம்பரும் இருக்கிறதுனால. ஓகே, நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படியே ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு ஆப்போசிட். அதாவது மேலே பெரிய நம்பர் இருக்கும், கீழே சின்ன நம்பர் இருக்கும். நியூமரேட்டர் பிக்கர், டினாமினேட்டர் ஸ்மாலர், இப்படி இருக்கிறதெல்லாம் நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் 7/4, 9/5. ஓகே, நெக்ஸ்ட் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் பார்க்கலாம். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்னா ஒரு ஹோல் நம்பர் அலாங் வித் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருக்கணும். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் 2 1/3, 3 2/5. நெக்ஸ்ட் லைக் ஃப்ராக்ஷன். லைக் ஃப்ராக்ஷன்னா டினாமினேட்டர் எல்லாம் சேம் நம்பராக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற ஃப்ராக்ஷன்லாம் நம்ம லைக் ஃப்ராக்ஷன்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் அன்லைக் ஃப்ராக்ஷன். அன்லைக் ஃப்ராக்ஷன் லைக் ஃப்ராக்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட். அன்லைக் ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டர் எல்லாம் வேறு வேறு இருக்கும். டினாமினேட்டர் வேறு வேறு இருந்தால் அதெல்லாம் நம்ம அன்லைக் ஃப்ராக்ஷன்னு சொல்லணும். அதுக்கு எக்ஸாம்பிள் 2/3, 3/5. நெக்ஸ்ட்டு சம் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்னா என்னென்னா, இது கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். 1/2, 2/4. அதாவது இப்போ இந்த சேம் பீஸா இருக்குது. இந்த சேம் பீஸாலேருந்து இதில் எத்தனை பார்ட் இருக்குது? 4 பீசஸ் இருக்குது. இந்த 4 பீசஸ்லேருந்து நான் 2 பீசஸ் எடுத்துட்டேன். ஸோ இதை நம்ம மேத்தமெட்டிக்கலாக எப்படி சொல்லணும்? 2/4 தான் சொல்லணும். அம்மா தானே? ஆனால் இந்த பீஸாவை பாருங்கள், இந்த பீஸாலேருந்து நான் இப்போ எவ்வளோ எடுத்திருக்கேன்? ஹாஃபை எடுத்திருக்கேன். கரெக்டாக ஹாஃப் எடுத்திருக்கேன். ஹாஃபை நம்ம எப்படி சொல்லுவோம்? 1/2 தான் சொல்லுவோம். ஸோ இதை நான் 1/2 சொன்னாலும் கரெக்டு தான், 2/4ன்னு சொன்னாலும் கரெக்டு தான். 2/4ஓட சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னா என்னது? 1/2. 2 டேபிளில் 1 டைம் வரும், 4 2 டைம் வரும். ஸோ 1/2 சொன்னாலும் கரெக்டு தான், 2/4 சொன்னாலும் கரெக்டு தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிற சம்ஸை தான் நம்ம ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். அதாவது அது சிம்பிளஸ்ட் ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துடும்? அந்த 1/2 அந்த ஆன்சரே வந்துடுச்சுன்னா அதுதான் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் சொல்லணும். ஓகே, ஃப்ராக்ஷனில் மொத்தமாக எத்தனை டைப் பார்த்தோம் நம்ம? ப்ராப்பர், இம்ப்ராப்பர், மிக்ஸ்ட், லைக், அன்லைக், ஈக்குவலன்ட். இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா தான் ஃப்ராக்ஷனில் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் ஈஸியாக பண்ண முடியும். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு டைப்ஸ் எல்லாம் ஈஸியாக புரியணும். ஓகே, ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ.